அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு டாபிக் பிள்ளை கறி கேட்டு சிவபெருமான், ஆசிட் டெஸ்ட் டு பாஸ் என்லைட்மெண்ட். ஸோ இதுதான் இன்னைக்கு டாபிக். சிறு தொண்ட நாயனார் அவருடைய கதையை நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம். ஸோ அந்த காலத்துல சிவ தொண்டு செய்யறதே பெரிய பாக்கியமா நினைப்பாங்க. சிவன் அடியாருக்கு தொண்டு செய்யறது சிவனுக்கு இல்லை, சிவனுடைய அடியார். ஸோ சிவனை வழிபடுறவங்களுக்கு தொண்டு செய்யறதே பெரும் பாக்கியமா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள விருந்தோம்பல்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறது, எத்தனை மணிக்கு வந்தாலுமே சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அவங்க முகம் கொணாம பார்த்துப்பாங்க. அவங்க திருப்தியா வீட்டுக்கு வந்தவங்க நல்ல சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. ஸோ அது ஒரு தொண்டு மாதிரியே செய்வாங்க. அது ஒரு கடமை, இல்லறத்தார்களுடைய கடமைன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அவங்க துறவரம் மேற்கொள்ள முடியாது. அதனால அவங்க துறவிகளுக்கு நம்ம சேவை செய்யறதே நம்ம செய்யற பாக்கியன்ற மாதிரி ஒரு காலகட்டத்துல அந்த பக்தி மேலோங்கி இருந்த காலத்துல இருந்த விஷயம் தான் இது. சரி, அப்போ என்ன நடக்கும்னா, அப்போ வழக்கம் போல ஒரு காவி உடைய ஒருத்தி, ஒருத்தர் ஒரு சன்னியாசி சாமியார் வருவாரு. ஸோ அவர் வீட்டுக்கு வந்தோடனே அவர் சாப்பாடு சாப்பிட்றீங்களான்னு கேட்பான். சாப்பிட்றேன்னு சொல்லுவாரு. அந்த வீட்டில் இருந்த அந்த அவருடைய மனைவி இல்லை சரி நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம், உள்ள வாங்க, ஒரு வெயிட் பண்ணுங்க, ½ hour வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லும் போது சரின்னு சொல்லுவார். உங்களுக்கு நீ என்ன விரும்பி சாப்பிடுவீங்க அப்படிலாம் கேட்கும்போது, நான் சாப்பிட்றேன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லுங்க, என்ன கண்டிஷன் இருந்தாலும் நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவாரு. அப்போ அவரு கொஞ்சம் வினோதமா, நான் எனக்கு பிள்ளை கறி தான் வேணும் அப்படின்பாரு. ஒரு பிள்ளை கறினா என்னன்னு கேட்பாங்க. ஒரு பாலகனுடைய கறியை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலுமே அது சரி, அவருக்கு வந்தவங்க கேட்டாங்க, நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். அப்போ சரி என்ன பண்றது, நம்ம அடுத்தவங்க வீட்டு பிள்ளையே நம்ம கொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம பிள்ளையை தான் நம்ம கொன்று சமைச்சாகணும், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ராக்டிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பையன் எங்க இருக்கான், ஸ்கூலுக்கு போயிருக்கானா, அவனை கூப்பிட்டு வருவோம், கூப்பிட்டு கறி சமைப்போம்ன்ற மாதிரி அந்த விஷயம் அப்படியே போகும். போயிட்டு அந்த பிள்ளைக்கறியும் உட்காந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சர்வ் பண்ண ஆரம்பிச்சோடனே அவர் சாப்பிட மாட்டாரு. அப்புறம் அவர் ஏன் சாப்பிட மாட்டாரு, தயங்குறாரு, நம்ம முதல்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு, சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சாப்பிட ஆரம்பிப்பாரு. உடனே அவரு வந்த சாமியார் ஏன் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்க, பையனையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் தான் இல்லை பையன் வரமாட்டான் அப்படின்னு கொஞ்சம் அதுவாக சொல்லுவார். அப்புறம் தான் உண்மையை சொல்லுவார், இந்த மாதிரி பையனை தான் கையாக சமைச்சிருக்காங்கன்னு. ஓகே, நான் கூப்பிடுறேன், வருவாருன்ற மாதிரி சொன்னோடனே அவர் அந்த சாமியார் கூப்பிடுவாரு. கூப்பிட்டோடனே அந்த பையன் அப்படியே திரும்பி வர்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாங்க அந்த இது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த இது வரும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் புரிஞ்சுக்கிறதுக்குன்னா, இப்போ நம்ம எதை வேல்யூ நினைப்போம். இப்போ ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம்னா, ஏதாவது புக்கு வாங்கணும்னா, புக்கு ஒரு காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா நம்ம அப்போ சேர்த்து வச்சு புக்கு காசு வாங்கி ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணி அந்த புக்கை வாங்கி அப்புறம் படிப்போம். ஸோ எது வேல்யூவோ அதுக்காக நம்ம விஷயத்த சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு 2 மாதம் 3 மாதம் வச்சு பண்ணுவோம்.
ஸோ அதே மாதிரி முன்னாடி வந்து காசிக்கு போறது, ராமேஸ்வரம் போறது அப்படின்றது ஒரு இதுவா இருக்கும்போது அதுக்காக சேர்த்து வைப்பாங்க, அதுக்காக டைம் ஒதுக்கி லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து அவங்க ஹை வேல்யூ கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏதாவது கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும்னா அந்த கோர்ஸ் 1 lakh ஆகுதுன்னா அது மாசம் மாசம் சேர்த்து வச்சு செலவெல்லாம் கம்மி பண்ணி இல்லை மொபைல் வாங்காம, இல்லை டிவி வாங்காம, இல்லை கார் வாங்காம அதுக்கு பண்ணணும். ஸோ நம்ம எது ஹை வேல்யூ மேலே வைக்கிறோமோ அதுக்காக மற்ற வேல்யூஸ்லாம் வந்து கீழே ஒதுக்கும். அதெல்லாம் தேவையில்லாம இல்லை, இந்த நீடு மற்ற நீடை விட அதிகமா இருக்குது. ஸோ அதுதான் நம்ம அதுக்காக மற்ற விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஸோ சாக்ரிஃபைஸ்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சாக்ரிஃபைஸ்னா என்னன்னா ஒரு விஷயத்துக்காக மற்ற விஷயத்த நம்ம கீழே தள்ளி வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து எல்லாருடைய அப்பா பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்காக பல விஷயத்த விட்டு கொடுப்பாங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா பழைய ஸ்கூட்டர் தான் வச்சிருப்பாரு, இல்லை பழைய மொபைல் தான் யூஸ் பண்ணுவாரு. ஆனா பையனுக்கு வந்து ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுப்பாங்க, ஆர்டிஎக்ஸ் பைக் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ தன்னை விட தன் பையனுக்கு நிறைய பவர்ஃபுல்லா இருக்கணும், நிறைய ஆக்சஸ் இருக்கணும், இன்ட்ரெஸ்டா இருக்கணும். நான் வந்து பப்ளிக் ஸ்கூல்ல தான் படிச்சேன்னா கூட பையனை வந்து எப்படியாவது பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. ஸோ அது மாதிரி தன்னை விட தான் பையன் வந்து மேல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு ஹியூமன் மைண்டோடைய டிஃபால்ட் நேச்சர். ஸோ ஏன்னா பையன் வந்து ஹை வேல்யூ, நம்ம பெத்த பசங்க வந்து நம்மளோட பெரிய வேல்யூ. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது சப்போஸ் ஏதாவது பிரச்சனை ஒரு பையனுக்கு வருதுன்னா, ஏதாவது ஆபத்து வருதுன்னா அந்த ஆபத்து நடுவில் அப்பா போய் நிற்பாரு. ஸோ அப்போ வந்து பையன் உயிரோட தன்னுடைய உயிரை வந்து அவர் பணையம் இருக்கிறது ரெடியா இருக்காரு. ஸோ இப்போ ஒரு புல்லட் வருதுன்னு வச்சுக்கோமே, ஸோ பையன் மேல பட்டுரும்னா அவரு நடுவில் போய் நின்று புல்லட் ஐ வில் டேக் இன் இஸ் செஸ்ட். ஸோ அதுதான் நம்ம வந்து பையனுடைய ஆபத்தை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னும் போதுதான் அது அப்போ எது வேல்யூனா என் உயிரை விட, என்னுடைய லைஃபை விட, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை விட பையனுடைய லைஃப் இஸ் மோர் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்ம லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றோம். இது நம்ம ஒரு வீடியோலையும் பார்த்துருப்போம், அந்த வாட்ஸ்அப்ல வந்தது. ஒரு காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு மானும் ஒரு குட்டியும் வந்து போயிட்டு இருக்கும், நதி ஓரத்துல போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குட்டி மான் வந்து எக்ஸைட் ஆகி அந்த நதிக்குள்ள குதிச்சு தண்ணி பார்த்தோன்னா அது ஜாலி ஆயிடும். ஸோ தண்ணிக்குள்ள நீந்த ஆரம்பிச்சிடும், அப்படி உள்ள போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அங்க இருக்கிற ஒரு முதல்ல வந்து அது பிடிக்க வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போதான் அந்த அம்மான்னு பார்க்கும், ஓகே முதல்ல இருக்கு, இது மாட்டிக்க போதுன்னொடனே அது வரும்னு பார்க்கும். அந்த குட்டிக்கு அது பார்க்காம அது பாட்டு நேராக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து வேற வழி இல்லை, இப்போ அந்த முதல்ல வந்து குட்டியை சாப்பிட்றோன்னும் போது அந்த மான் என்ன பண்ணும், அந்த குட்டி மானுக்கு முதல்ல நடுவில் போயிட்டு தான் வந்து இரையாயிடும். ஸோ அப்போ வந்து அந்த குட்டி மான் தப்பிச்சு வெளியே வந்துடும், பெரிய மான் வந்து இறந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து குழந்தைக்காக தன்னுடைய உயிரையும் விட முடியும் அப்படின்றது நம்மளுடைய ஜீன்லயே இருக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்றது, அது கம்பேஷனும் எடுத்துக்கலாம், இல்ல செல்ஃபிஷ் ஜீன்னு எடுத்துக்கலாம். அப்படிதான் அந்த செல்ஃபிஷ் ஜீன்ற புக்ல அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ தன்னை இனத்தை காப்பாத்துக்காக தான் அழியிறது வந்து அது செல்ஃபிஷ்னு எடுத்துக்கலாம், இல்ல அது கிரேட்டர் சாக்ரிஃபைஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரிலீஜன்ல வந்து சாக்ரிஃபைஸ்ன்ற டெர்மினாலஜி யூஸ் பண்றோம். ஸோ அப்போ வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து பையனுக்கு தான் கொடுக்குறோம், நம்மளுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான் கொடுக்குறோம், நம்மளுடைய ப்ரோக்ரியேஷன் தான் கொடுக்குறோம், நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ, நம்ம ஹியூமன் மைண்ட்ல உள்ள ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ வந்து ஆன்மீக தேடல் வருது, அப்போ கடவுளை பார்க்கணும், இல்ல என்லைட்மெண்ட் அப்படின்லாம் வரும்போது அது எங்க வேல்யூ கொடுக்கும், எந்த இடத்துல ஹைரார்கி ஆஃப் வேல்யூ, பையனுக்கு மேல வைப்பீங்களா, பையனுக்கு கீழே வைப்பீங்களா, இல்ல உங்க காருக்கு கீழே வைப்பீங்களா, இல்ல உங்க சொந்த வீடு கீழே வைப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹைரார்கிஸ் இருக்கு. ஸோ அப்போ பையனை மேல வைப்போம், அடுத்து நம்மள வைப்போம், அதுக்கு கீழே நம்ம வீடை வைப்போம், அதுக்கப்புறம் காரை வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்ச பேங்க் அக்கௌண்ட் வைப்போம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் வச்சிருப்போம். ஸோ இப்போ என்லைட்மெண்ட்டுக்கு எங்க வைக்க போறீங்க, அதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ வந்து சிவன் அப்போ கடவுளை பார்க்கறது வந்து லாஸ்ட் இன் தி லாண்ட்ரி லிஸ்டா இருக்கும் நம்மளுக்கு. அப்போ வந்து கண்டிப்பா கடவுள் வரமாட்டாரு. இப்போ நான் வந்து கேஷுவலா வந்து
அருணையோ கண்ணனையோ சரி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுன்னா கண்டிப்பா வரமாட்டீங்க வீட்டுக்கு. அந்த ஜூம் கால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த டேட்ல வா ஃப்ரீயாப்பா, இப்போ இந்த சைட் சென்னைக்கு வந்தா வாங்க அப்படின்ட்டு ஏதாவது நான் கால் பண்ணாதான் சரி நீ கன்சிடர் பண்ணுவீங்க. சும்மா போற போக்குல வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் வேல்யூ இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்போ ஐ மீன்னா ஐ வில் டேக் டைம் எஃபர்ட் டு கால் யூ. நீங்க 2 வாட்டி எடுக்க மாட்டீங்க, அதுக்கு 3ஆவது வாட்டி கால் பண்ணுவேன். அப்புறம் வாட்ஸ்அப்ல என் ஜிபிஎஸ் லொகேஷன் அனுப்புவேன், டைம் அனுப்புவேன். கண்டிப்பா வாங்கன்னு ஒரு வாட்டி ஃபோன்ல சொல்லுவேன். வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ரிமைண்ட் பண்ணி மெசேஜ் அனுப்புவேன். எப்படி இங்க பிடிச்சி பஸ் எப்படி பிடிச்சி இப்படி வந்துருங்கன்னு சொல்லுவேன். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டாதான் நீங்க வருவீங்க. ஸோ ஒரு மனுஷனே இவ்வளவு ஷோ அப் பண்றதுக்கு இவ்வளவு எதிர்பார்க்கும் போது, அப்ப கடவுள் நம்ம லைஃப்ல ஷோ அப் பண்ணணும் அப்படின்னும் போது வாட் இஸ் தி பிரைஸ் ஹியூமன் ஹேஸ் டு கிவ்? ஸோ அப்படின்ற கேள்வி வருது. அப்போதான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 10% கொடுக்குறேன், என் காரை கொடுக்குறேன், என் வீட்டை கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன்னு அது கூட இல்லை. நீ எதோ ஐயா வேல்யூ பண்றனா உன்னுடைய குழந்தைய வேல்யூ பண்ற. அப்போ அந்த குழந்தையே எனக்கு கொடு, உன் குழந்தைய எனக்கு சாப்பாடா கொடு, உனக்கு குழந்தைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவியா? ஆர் யூ ரெடி ஃபார் தட்? அப்புறம் அந்த அப்படியே அப்புறம் தான் அது சிவன் வந்து காட்சி கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு நீ சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தாதான் காட் இஸ் ரெடி டு ஷோ. ஸோ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ஒரு கிறிஸ்டியானிட்டிலையும் அப்படிதான் இருக்கும், அந்த இஸ்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த ஐசக்ன்ற பையனை வந்து அதே மாதிரிதான் காட்டுக்கு மேல கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு கத்தி எடுத்து குத்த போகும்போது அந்த கத்தி வந்து அந்த குழந்தைய சாவடிக்காது, ஐசக் சாவடிக்காது. உடனே ஒரு கத்திய என்னடா மொக்கையா இருக்கான்னு நினைச்சு திருப்பி குத்துவாரு, குழந்தை சாவாது. அதுக்கப்புறம் அந்த கத்தியை தூக்கி போடுவாரு, பக்கத்துல இருக்கிற பாறாங்கல் மேல வந்து பாறாங்கல் உடஞ்சிடும். அப்புறம் கத்தியில பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது அப்புறம் திருப்பி குத்த ட்ரை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து கடவுளுடைய குரல் கேட்கும். அதுக்கப்புறம் நீ வந்து உன் பையனையே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆயிட்டு யூ வில் ஹாவ் இனிமேல் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள், உன்னுடைய வம்சாவளி வந்து செழித்து வளரும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி போகும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்? இப்போ நீங்களோட சொன்னீங்க ராமகிருஷ்ணன் வந்து கழுத்து அறுத்து ரெடி ஆகும் போது தான் காளி காட்சி கொடுத்தாங்க. ஸோ அது வரைக்கும் கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய பூஜை பண்ணிருக்காரு, வேலைக்கு போல அதே வேலையா டெய்லி காலை மார்னிங் டிஃபன், லஞ்சுக்கு சாப்பாடு, ஈவினிங் சாப்பாடு எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுவாரு, ஒர்ஷிப் பண்ணுவாரு, மந்திரம் சொல்லுவாரு, எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. பட் தட்ஸ் நாட் எனஃப். ஆர் யூ ரெடி டு சாக்ரிஃபைஸ் யுவர் லைஃப் ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி? நம்ம தான் அது நம்மளோட இன்டென்சிட்டியை காட்டுது. ஸோ அப்போ வந்து அதுக்கும் மேல நம்ம உயிரோட மேலானதை எதை வைக்கிறோம்னா நம்மளுடைய குழந்தைங்களோட உயிரை வைக்கிறோம். அந்த குழந்தைங்களோட உயிரையே நான் ரெடி டு சாக்ரிஃபைஸ் போது தான் கடவுள் இஸ் அப்பீரிங் டு அஸ். ஸோ அதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா என்லைட்மெண்ட் நம்ம சொல்றோம். இல்ல அந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை புரிஞ்சிக்கணும் போது வாட் இஸ் தி காஸ்ட் யூ ஆர் ரெடி டு பே அப்படின்னு அதுதான் கொஸ்டினிங்க, அதுதான் ஆசிட் டெஸ்ட். ஸோ அந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கும் போது அந்த சீக்ரெட் ரிவீல் ஆகுது, இல்லைன்னா அது ரிவீல் பண்ண மாட்டேங்குது. என்ன இன்டென்ஸ்னா நம்மளும் ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் தெரியலன்னா கம்னு விட்டுருவோம். இல்லை நம்ம அதுல ஏதாவது இடிச்சிருந்தா கூட திருப்பி கேள்விலாம் கேட்க மாட்டோம், பொலைட்னஸ் எல்லாம் கம்னு விட்டுருவோம். அந்த இன்டென்சிட்டியில ட்ரூத் எல்லாம் ரிவீல் ஆகாது. ஸோ அந்த ஹோல் பீயிங்கே வந்து அந்த இன்டென்சிட்டியோட இருக்கும். இப்போ விவேகானந்தருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அவர் காலேஜ் முடிச்சுட்டு இந்த மாதிரி கடவுளை பத்தி நிறைய பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து யாராவது கடவுளை பார்த்துருக்காங்களா, ஏன்னா அவங்க பார்த்துருக்கவங்க தெரிஞ்சாதான் அவங்க கிட்ட போயிட்டு வழி கேட்க முடியும். எப்படி அப்போ அவங்க வழி சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம கடவுளை பார்க்கலாம். ஸோ கடவுளை பார்த்தவங்களே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியலன்னும் போது அவர் கடுப்பாகி எல்லாரையும் போய் கேட்டே இருப்பார். போய் இல்லைன்னா எல்லாம் வந்து பிலாசபி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளை பத்தி பேசினா கடவுள் வந்து எங்க இருக்காரு இங்க இருக்காரு அப்படி நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா அப்புறம் திருத்துக்கு முடிஞ்சோடனே கம்னு வந்துருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தேடல் இருக்கும்போது ஒரு வாட்டி இதே மாதிரி ஒரு கிராமத்துக்கு போனா அங்க ஒருத்தர் இருப்பாரு, அங்க போய் அவரை பார்க்கலாம்னு அவர் போவாரு. ஈவினிங் 6 மணி மேல ஆயிடும். அப்போ வந்து அவரு அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்காக தண்ணியில இருந்து ஓடத்துல டிராவல் பண்ணி அடுத்த ஊருக்கு போறதுக்கு போயிடுவாரு. அந்த பெரியவர் போயிடுவாரு, அந்த சாமியாரு. இவர் அப்பதான் விவேகானந்தருக்கு அந்த கரைக்கிட்ட வரும்போது அப்ப சொல்லுவாங்க இப்பதான் 6 மணி ஆயிடுச்சு, கடைசி ஓடம் இதுதான். போயிட்டு அங்க ஊர்ல வந்து தங்கிடுவாங்க, தங்கிட்டு அடுத்த நாள் காலை தான் இங்க வருவாங்க அப்படின்னு உடனே அவரு டக்குன்னு அதை குதிச்சு நீந்த ஆரம்பிச்சுவாரு.
விவேகானந்தர் நீந்தி போயிட்டு அந்த அவர் ஓடத்துல உட்காந்து இருப்பாரு. இவர் தண்ணிக்குள்ள இருந்து மேலே எழுந்து அந்த அந்த போட்ல மேலே எழுந்து தலைமட்டம் வெளியே வந்து நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அவர் வந்து ஒரு 2 செகண்ட் தான் டிலே பண்ணுவாரு. டிலே பண்ண உடனே அவர் டக்குன்னு அந்த திருப்பி தண்ணியில உள்ள மூழ்கிட்டு வெளியே வந்துடுவாரு. ஸோ அந்த 2 செகண்ட்ல தெரிஞ்சிடுச்சு இவருக்கு, அவருக்கு தெரியலன்றது இவருக்கு. ஸோ அவ்வளவுதான். ஸோ நீங்க அவ்வளவு இன்டென்ஸா இருந்தோம்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பிலாசபிலாம் தேவையே இல்லை. அந்த இன்டென்சிட்டி தான் முக்கியம். அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அவர் கேட்டோடனே பதில் சொல்ல, ஏதோ டிலே பண்றதுலே தெரிஞ்சிடுச்சு ஓகே இவருக்கு தெரியலன்ட்டு. உடனே அடுத்து தண்ணியில இருந்து திருப்பி நீந்தி கரைக்கு வந்து திருப்பி தேட ஆரம்பிச்சிட்டாரு. யாராவது கடவுளை பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இன்டென்சிட்டி தான் நம்மளுக்கு இப்போ அந்த ட்ரூத்துக்கு தேவை. இப்போ ராமகிருஷ்ணர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கர் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு லட்சணம் சொல்லுவாரு, டெஃபினிஷன் சொல்லுவாரு. அந்த ஒருத்தன் வந்து தண்ணிக்குள்ள தலையில போட்டு முக்கினா எப்படி மூச்சு திணறி அவன் வெளியே வர துடிப்பான். இப்போ தண்ணிக்குள்ள போட்டு தலையை போட்டு அமுக்கணும்னா அவன் மூச்சு முட்டும். அவன் எப்படி அந்த வெளியே எவ்வளவு ஃபோர்ஸ் தள்ளிட்டு கையை தள்ளிட்டு மேலே வர ட்ரை பண்ணுவான். அந்த அளவுக்கு தீவிரம் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாரு. இன்னொரு உதாரணமா அவர் சொல்லுவாரு, இப்போ வந்து ஒரு திருடன் வந்து ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறான். அந்த ரூம்ல வந்து நைட்டு திருட போகும்போது தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம்ல வந்து ஃபுல்லா தங்கம் இருக்கு, செல்வம்லாம் இருக்குன்னா அவன் நைட் தூங்குவானா? எப்படி பரன்னு இருப்பான். எப்படி அதை ரீச் பண்ணலாம், எப்படி போடலாமா, அப்படி போடலாமா, இல்லை ஓட்ட போட்டு போடலாமா, இல்லை காலை எழுந்த உடனே அங்கே போய் நிற்கலாமா, இல்லை இந்த கார்டு 2 பேர் இருக்காங்க அவனை எப்படியோ அடிச்சுட்டு உள்ள போறது, எப்படி ஏமாத்திட்டு போறது, இப்படியே தான் மைண்டு துருன்னு இருக்கும். ஸோ அந்த இன்டென்சிட்டில இருந்தால் தான் ட்ரூத் ரிவீல் ஆகுன்ற மாதிரி சொல்லுவாரு ராமகிருஷ்ணர். இந்த ஸ்டோரிலாம் நான் சொல்லிட்டு நான் பகவத் ஐயா கிட்ட வந்து நான் கேட்டேன், அந்த மாதிரி இப்போ இவ்வளோ இன்டென்சிட்டியோட தான் நீங்க தேடணும்ட்டு நீங்களும் லட்சணமா வைக்கிறீங்களா, டெஃபினேஷனா வைக்கிறீங்களா ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கு, என்ன இந்த இன்டென்சிட்டி அப்படின்னு கேட்டப்போ அப்படி ஒரு செகண்ட் அப்படி நிதானமா யோசிச்சுட்டு, அந்த இன்டென்சிட்டியும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், ஆனா 1% மற்ற எல்லா நீடியும் விட 1% இதுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னாரு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து புகழ் வேணும், இல்லை வீடு வேணும், இல்லை ஏதோ ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த ஆசையை விட நம்மளுக்கு 1% வந்து ஸ்பிரிச்சுவல் நீடுடைய ஆசை அதிகமாக இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ கிட்டத்தட்ட அதுவும் ஒன்று தான். ஸோ டாப் ஆஃப் தி ஹைரார்க்கியில் இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு 50% எனக்கு ஆன்மீக தேடல் இருக்கு, 50% உலகியல் தேடல் இருக்குன்னா கூட அது கரெக்ட் கிடையாது. எனக்கு 51% உலகியல் தேடல் இருக்கக்கூடாது, 51% ஆன்மீக தேடல் இருக்கணும், 49% உலகியல் தேடல் இருக்கணும் அப்படின்னா தான் அது கரெக்டா வரும். ஸோ நீங்க டாப் அதேதான் சொல்ற வரும், டாப் ஆஃப் தி ஹைரார்க்கில வந்து இந்த நீட் தான் இருக்கணும், இந்த திஸ் நீட்ஸ் டு சூப்பர் சீட் அதர் நீட்ஸ். ஸோ அந்த கண்டிஷன்ல தான் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஃபார் தி லைஃப் டு ஓப்பன் இட்ஸ் சீக்ரெட்ஸ். இல்லைன்னா அது வந்து அது வராது, நம்மளும் அப்படியே விளையாடிட்டே இருக்கலாம். ஸோ என்னைக்கு அது இன்டென்ஸா ஆகி அது சூப்பர் சீட்ஸ் அதர் நீட்ஸ்னும் போது தான் அது வந்து த ட்ரூத் ரிவீல்ஸ் இட் செல்ஃப். ஸோ அப்போதான் வந்து கடவுள் வந்து காட்சி கொடுக்குறாரு. அது வரைக்கும் அவரும் அங்கதான் இருக்காரு, எங்கேயும் போல. ஆனா உனக்கு அவர் காட்சி கொடுக்குன்னா நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவர் சும்மா உட்காந்துருக்காரு, வெயிட் பண்ணு, நீ 100 ரூபாய் கொடுக்குறியா, புக்கு கொடுக்குறியா, வீட்டை கொடுக்குறியா, உன் உயிரே கொடுக்குறன்றியா, அதுவும் பார்த்தா உன் உயிருக்கு மேலான உன் குழந்தையே நீ கொடுக்குறியா அப்படின்னும் போது தான் ஹி ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அதுதான் வந்து ரிலிஜன் தியாலஜில வந்து சொல்றோம். அது நம்ம ட்ரூத்னு எடுத்துக்கலாம், என்லைட்மெண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் அந்த கோயில் மேல போயிட்டு ஒருத்தர் சொல்லுவார்ல, அவரு ராமானுஜர். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பக்தி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு வந்து அந்த திருநாமம் ஏதோ சொல்லுவாங்க, காதல சொன்ன உடனே அவரு, ஏன்னா மந்திர தீட்சை கொடுப்பாங்க, அப்போ மந்திர தீட்சைலாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும், இவ்வளவு வருஷம் நீங்க பண்ணணும், அதுக்கப்புறம்
நீங்க தகுதியான அப்புறம் தான் உங்களுக்கு அந்த தீட்சைக்குன்னு ஒரு நாள் குறிப்பாங்க, டேட் குறிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க காதுல வந்து சீக்கிரட்டா சொல்லுவாங்க, மந்திர தீட்சை கொடுப்பாங்க. ஸோ அந்த மந்திர தீட்சை கொடுத்த உடனே அவருக்கு வந்து இதை வந்து எல்லாருக்கும் சொல்லிடணும்னு ஒரு ஆசை. ஸோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் மேலே போயிட்டு அந்த மந்திர தீட்சை அப்படியே ஒப்பிப்பாரு. நான் பாவம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த மக்கள். ஆனால் அதை கேட்டு யாரும் என்லைட்லாம் ஆகலை, அதை கேட்டு யாரும் காட்சிலாம் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒப்பிக்கலாம். நம்ம அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, மனசை நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம அதை சொல்லலாம். தமிழ் புரிஞ்சா அது புரிய போகுது, சான்ஸ்கிரிட் புரிஞ்சா அகம் பிரம்மாஸ்மி தான் போய் அது இல்லை ஆக்சுவல் திங். அதுக்கு அதுடைய டீகோட் பண்றது இல்லை. அந்த டீகோடேஷன் எப்போ நடக்கும்னா நீங்க இவ்வளவு இன்டென்சிட்டியோட அதை அணுகும் போதுதான் அகம் பிரம்மாஸ்மினா என்னன்னு புரியும். இல்லைன்னா எனக்கு தெரியும் அகம் பிரம்மாஸ்மி எத்தனை வாட்டி படிச்சிருக்கிறேன், எத்தனை ஸ்கூல் வேதாந்தா லெக்சர்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு அதை நீங்க இன்ஃபர்மேஷனா வச்சுக்கலாம். அது வந்து உங்க லைஃப்ல அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் மெட்டீரியலா மாறணும்னா நீங்க அவ்வளோ இன்டென்சிட்டா நீங்க சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போதான் அது ரிவீல் பண்ணுது அது. ஸோ இதுதான் வந்து ஆசிட் டெஸ்ட். ஸோ ஆசிட் டெஸ்ட் டு பாஸ் என்லைட்மெண்ட். ஸோ நீங்க வந்து மற்ற நீட்ஸோட இதை ஒரு பர்சன்டேஜ் ஐஎஸ் நீடா வச்சு நீங்க தேடுறீங்களான்றதை நீங்க கேட்டுக்கணும். அப்போதான் அது ரிவீல் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரெடிஷனா சொல்லுவாங்க. இப்போ பகவத்தாயும் அதுதான் சொல்றாரு. அவர் வேற ஒரு மாதிரி 51% இருக்குன்னு சொல்றாங்க, ராமகிருஷ்ணன் 100% இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த மற்ற நீடோட இது அதிகமா இருக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். ஓகே, இதுதான் நான் சொல்ல வேண்டியது நினைச்சேன். இதுல ஏதாவது டிஸ்கஷன் வேணும்னா நீங்க சொல்லலாம். சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா சார்? முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க, சொல்லுங்க. சரிங்க சார். இப்போ இந்த இன்டென்சிட்டி சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ அது வந்து இப்போ 51% இருக்கும். கேக்குதாங்க சார்? நல்லா நான் மைக் போட்டிருக்கேன் அதனால. சொல்லுங்க. இப்போ அந்த 51% நம்ம இருந்தாதான் எந்த ஒரு இதுலயுமே பகவத் ஐயா சொன்னதுலயும் சாஸ்திரங்கள் சொன்னபடியுமே அந்த இன்டென்சிட்டி இருந்தாதான் நம்ம என்லைட்டன் அடைய முடியும் இல்லைங்களாங்க சார்? ஆமாமா. இப்போ அந்த இன்டென்சிட்டியை நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா பக்தி ஒரு வழிங்க சார். மீதி எந்த ஒரு வழினா பக்தியில செலுத்தும் போது அதை தாண்டி நம்ம எடுக்கணும். பக்தியும் தாண்டும் போது நமக்கு என்லைட்மெண்ட் கிடைக்குது. இப்போ இந்த பகவத்தையா வழியில இப்ப நம்ம என்லைட்மெண்ட் அடையணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி மனதை விட்டுடுங்கன்னு சாதாரணமா சொல்றது, நம்ம அந்த அளவுக்கு விடக்கூடிய அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்கணும் இல்லைங்களாங்க சார்? அதான் மனசை விடுங்கன்னு சொன்னும் போது உங்களுக்கு அது புரிஞ்சிச்சுன்னா சூப்பர். ஸோ நீங்கள் ஏற்கனவே இன்டென்ஸாக தான் இருக்கிறீங்க அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து பகவத் ஐயா பார்க்காம ஜஸ்ட்டு அவருடைய வீடியோவையோ இல்லை புக்கு மட்டுமே படிச்சுட்டு கூட புரிஞ்சிருச்சு அவங்க. ஸோ புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா நான் பார்க்கணும்னு நினச்சேன், சும்மா பேருக்காக பார்க்க வரேன்னு வந்திருக்காங்க. ஸோ மேட்ரு புரிய வேண்டியதான் மேட்டர் அங்கே. அதாங்க சார், இப்ப புரிஞ்சும் என்லைட்மெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா என்னன்னா அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இல்லை அப்படி தானங்க சார் அர்த்தம்? நீங்க உங்களுக்கு புரியலன்னா அது உங்களுக்கு டீகோட் ஆகலைன்னு அர்த்தம். ஏன் டீகோட் ஆகலைன்னா நீங்க அதை இன்டென்ஸா பார்க்கலன்னு அர்த்தம். ஏன் இன்டென்ஸா பார்க்கலன்னா நீங்க அது அந்த நீடோட வேற ஏதோ நீடை மேல வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா நீ இப்போ ஸ்பிரிச்சுவல் சீக்கர்னு எடுத்துக்கோமே. ஸ்பிரிச்சுவல் சீக்கர்னாலே நீங்க மற்ற நீட்ஸை வந்து கீழே தான் வச்சிருக்கீங்கன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். உலகியல் தேடலை விட ஆன்மீக தேடல் அதிகமா இருக்குன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்மீக தேடல்ல நீங்க என்ன எதெல்லாம் ஹையஸ்ட் இது கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. யாருக்குனே நீங்க படிச்சு வச்சிருக்கீங்களா, யாருக்குனே வச்சிருக்கிற ஐடியாஸ், பிலாசபி, மாஸ்டர்ஸ் கூட அட்டாச் பண்ணிட்டு ட்ரூத்தை விட ட்ரூத் வந்தா கூட அது கீழே போட்டுருவாங்க, மாஸ்டர்ஸ் தான் முக்கியம், நீங்க அதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு உங்க ரெடியா இருக்கீங்களா? அந்த கான்ஃபிளிக்ட் இது என்ன இடிக்குது ஐயாவோ சொல்றது. அது அவர் பேச எளிய தமிழ் தான், அதுவும் தமிழ் அழகா சொல்லுவாரு.
அது பாட்டு அது ஓகேங்க சார். ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அது ம். புரியுமா? அது போது நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. இதுல என்ன இருக்கு ஓகே. நமக்கு? அது என்ன ஆக்சுவலா மீனிங்னா, ம். கூட சார் பிரேக் ஆகுது சார் வாய்ஸ். துன்பம் வரும்போது கூட ஆ. அது எதிர்பார்க்காம என் கூட இருக்கணும்னு சொல்றதா அவர் போகணும்னு சொல்றாரு. என்னங்க சார்? துன்பம் வரும்போது போயிட்டோம் நம்ம வழக்கமா நினைப்போம்ல, ஆமாங்க. அது போகக்கூடாதுன்னு நினைக்க கேஷுவலா அது தானா போட்டோம்னு சொல்றாரு. துன்பம் வரும்போது தானா போகட்டும்னு சொல்றாரு. சோ அதோடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னு உங்களுக்கு உங்களுக்கு புரியணும். இப்போ கூட நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அது உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு ம். புரியும், வேற மாதிரி புரியும். ஓ இதுதான் சொன்னாரா அவரு, இதை சொல்றதுதான் இப்படி சுத்தி வச்சு சொல்லிட்டு இருக்காங்கன்னு அப்படி புரியும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஐயா சொல்றது வந்து ஈஸியா புரிஞ்சிடும். டக்குன்னு ஆமா இது சொன்னாருண்டு. அவரு சொன்ன ஐடியாக்கும் உங்க மைண்ட்ல ஏற்கனவே ரமணர் சொன்ன ஐடியாக்கும் ஜேகே சொன்ன ஐடியாக்கும் கிளாஷ் ஆகும். அப்போ என்ன ம். பண்ணுவீங்க? எல்லாத்தையும் எல்லாம் நல்லவங்க தான், எல்லாம் பெரியவங்க தான் சொல்லி உள்ள எல்லாத்தையும் உள்ள வச்சுப்பீங்க. ம். அப்படி ஒண்ணும் நடக்காது. அதுக்கான கான்ஃபிளிக்ட் ஐடியாஸ்லாம் நீங்க 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 கிளாஷ் பண்ணி அந்த ஃபைட்ல ஏதாவது ஒண்ணு மேல வரும், அதுதான் நீங்க ஐ வேலையை வைக்கும். அப்படி ஓகே. வைக்கும் ப்ராசஸ்க்குள்ள போகாம இந்த ம். பார்க்கல வந்து அந்த தேவர்களும் அரக்கர்களும் பால் கடைவாங்கல்ல, அந்த ஆமா ஆமாங்க சார். அமிர்த மரத்துக்கு. டேர்னிங் சொல்லுவாங்க. இப்படி ஆ. இப்படி வரும். ஸோ இவர் ஆ. என்ன சொல்றாரு, இப்படி சொன்னாரு, இது என்ன சொன்னாரு, இவர் ரைட்டா அவர் ரைட்டா, அப்போ இது இப்படி காமிக்குதே, அப்போ நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவுதான் ஃபாலோ பண்ணிருந்தோம், அப்ப அது தப்பா, என் வாழ்க்கையில 10 வருஷம் தப்பா, அப்போ 10 வருஷத்துக்கு அப்படின்ற கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. இதை வச்சு சாமியார் மாதிரி நான் வெளியே சொல்லிட்டு இருந்தேனே, இப்போ அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கிளாஷ், அந்த ஐடென்டிட்டி எல்லாம் உங்களுக்கு வந்து கீழே விழணும். ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உங்க ஐடென்டிட்டி கீழே விழுந்தாதான் ட்ரூத் போற. நீங்க வந்து பழைய ஓகே. பழைய பிலாசபி எல்லாம் வச்சுக்கிட்டு அதோட சேர்த்து என்லைட்மெண்ட்டும் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ நடக்காது அது. ஸோ சரிங்க. அந்த ஐடியாஸை வந்து நீங்க கிளாஷ் பண்ணி அதுக்குள்ள ஏதோ ஒரு இதுதான் உயர்ந்தது, அதுதான் அங்கே கன்ஃபர்மேஷன் சொல்றாரு. புரிதல்னு ஒண்ணு இருந்தா தேவை. இதுதான் உயர்ந்ததுன்னு கன்ஃபார்ம் பண்றதுதான் கன்ஃபர்மேஷன். அதுக்கான ஆப்போசிட்டான ஐடியாஸ் எல்லாம் கீழே போடுறதுதான் கன்ஃபர்மேஷன். அப்போ அப்போ இவரு ஜேகே வந்து சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் தான் சொல்றாரு. அப்போ பிரவாகமும் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் ஆப்போசிட் ஸ்டேட் ஆச்சு. அப்போ 2 பேரும் தப்பா சொல்லியிருக்காங்க. அது யாரு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா ஜேகே ரைட் ஐயா ரைட்னு சொல்லல, நீங்க முடிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அதனால அப்ப அந்த கிளாஷ் நடக்கணும் உங்களுக்குள்ள, அதுக்கான டிஸ்கஷன் நடக்கணும், அதை பத்தி பேசணும். இதெல்லாம் நடந்தாதான் உங்களுக்கு உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே 4-5 ஐடியாஸ்ல எல்லாம் வந்து ஒண்ணு இருக்கும். அப்பதான் பிசிக்கல் வெளியே ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, பயம் வரும்போது, அது இந்த ஐடியாவை ரெஃபர் பண்ணி தான் எமோஷன்ஸ் வரும். நீங்க 4-5 ஐடியா குழம்பிடும், யாரை போய் கேட்கறதுன்னு தெரியாது. இப்போ ஜேகே ஃபாலோ பண்ணணுமா, இல்ல ஐயா சொன்னதை ஃபாலோ பண்ணணுமா, இல்ல நம்மளுக்கு வரலாறு ஏதோ சொல்லியிருக்கு அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு பிரச்சனை வரும்போது நீங்க போய் உள்ள போய் எந்த கத்தி ஏற்றணும்னு தெரியாம முடிச்சீங்கன்னா தோத்துருவீங்க. ஸோ அதனாலதான் நீங்க அந்த இப்போ இந்த புரிதலுக்கு நீ ஹையஸ்ட் வேல்யூ கொடுக்கணும். அந்த ஹையஸ்ட் வேல்யூ கொடுக்கணும்னா இதுக்கான ஆப்போசிட்டான ஐடியாஸ் தான் நீங்க ஏதோ ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நீங்க அதெல்லாம் வந்து ஆமா இவங்க தப்பா சொல்லியிருக்காங்க, இல்ல அவங்க புரியாம சொல்லியிருக்காங்க, இல்ல நான் சரியா தப்பு அப்படின்னு ஏதோ ஒண்ணுத்துல வந்து ஹையஸ்டான ஐடியா அப்படின்னு உங்க மைண்ட். நான் உங்களை ஒத்து வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் கொஞ்சம் சத்தமா பேசி ஒரு இதை புரிய வச்சிருவேன், உங்களை பேச விடாம கூட பண்ணிடுவேன்னு. அது முக்கியம் கிடையாது. நீங்க வீட்டுல தனியா ஆபீஸ்ல தனியா இருப்பீங்க, எமோஷன்ஸ் நீங்க தான் பேஸ் பண்ண போறீங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி வரணும், அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்க சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். தேங்க்யூ சார். ஒரு கேள்வி. சொல்லுங்க அருண். தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு, அதான் கேட்கலான்னு. நீங்க ஹைப்போதெட்டிக்கலாவது என்னையும் கண்ணனையும் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, இதை கேட்ட பிறகு கூப்பிடுங்களான்னு தெரியல, நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ இந்த ஸ்டோரி சொன்னீங்க இல்லையா, ஐ மீன் இந்த திருத்தொண்டர் ஸ்டோரியும் ஆப்ரகாம் ஸ்டோரியும்,
இப்போ இன்னொரு ஒரு டாபிக்ல நம்ம பேசும்போது ஆம், என்ன பேசணும்னா எப்படி நம்ம யங் ஜென்ரேஷனை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மித்தெல்லாம் உடைக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லப்பட்ட பல கதைகள் வந்து இன்னும் குழப்பமாவே இருக்கு. ஓகே, அது அது அதை வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அது சரியா புரிஞ்சிக்கலங்கிறது ஒண்ணு. இப்ப நம்மளே பகவத் ஐயாவோட கருத்து புரிஞ்ச பிறகு பல விஷயங்களை போய் பார்க்கும்போது இது இதுல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்ட்டு நாமளா புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, இது இது பக்கமே திரும்பாததுக்கு காரணம் இந்த மித்தா இருக்கும். இப்போ வந்து இந்த இந்த மித் ஸ்டோரி நம்ம இப்ப சொல்லும்போது ஒரு இன்டென்சிட்டியா இருந்தா, அது நீங்க சொன்ன அந்த ஜீன் இல்லையா, அந்த ஸ்டோரி பிரகாரம் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் புக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூட என்ன சொல்றீங்கன்னா, அதுதான் பயாலஜிக்கல்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அதையே நீ துறந்துட்டீன்னா, உன்னை துறக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீ உன் பையனையே திறந்துட்டு அதே பிள்ளைக்கறியை வந்து அவரையும் சாப்பிடவும் வைப்பாரு அவர். ஓகே, ஒரு சிவனடியாரை கூப்பிட சொல்லுவாரு. சிவனடியார் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ உன்னை விட பெரிய ஆள் இல்லை, நீ சாப்பிடு அப்படிம்பாரு. ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாருன்னு வருது. அப்படி வரும்போது அதையே நீ திறந்துட்டீன்னா, அந்த இன்டென்சிட்டிக்கு நீ வந்துட்டீன்னா காடை ரிவீல் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்போ திரும்பவும் ஓகே, ஐயா சொன்னதையும் தாண்டி இப்போ ஏதோ ஒரு ட்ரூத் இருக்கு போல, கடவுளை பார்க்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்துடாதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம இப்ப இப்ப இந்த இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம வேற ஒரு நீங்க அனாலஜி தான் எடுக்கிறீங்க. இன்டென்சிட்டி ஆஃப் சர்ச் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அரைவ் அட் சம் கன்க்ளூஷன் அப்படிங்கிறீங்க. அந்த இன்டென்சிட்டியில போகும்போது தான் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வந்து அந்த ட்ரூத்தை ஹிட் பண்ண முடியுது. ஓகே, அந்த இன்டென்சிட்டியில போகும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம நடக்கவே இல்லையே அப்படிங்கும்போது ட்ராப் பண்ணுவோம். அது வந்து ப்ராக்டிஸாக இருக்கலாம், மெடிடேஷன் மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்கலாம், இல்லை கருத்துக்களாக இருக்கலாம். அதை ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபுல் ஃப்ளோஜில் போயிட்டு அவுட்கம் வரல அப்படின்னு ஒன்று ட்ராப் பண்ணுவோம். அப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும்போது பகவத்தையாவது வருவோம். அதை நீங்கள் இன்டென்சிட்டின்னு மீன் பண்ணுறீங்க. பட் ஸ்டோரியில் வந்து இன்டென்சிட்டின்னு மீன் பண்ணுறது வந்து நீ சாக்ரிஃபைஸோட எக்ஸ்ட்ரீம். ஓகே, அந்த லெவலுக்கு நீ இன்டென்சிட்டி பண்ணாதான் காட் ரிவீல் ஆவாரு ட்ரூத் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து உருவாக்கிடாதா? ஐ மீன் இன்னமும் வந்து தேடல் தொடர்ந்துட்டே இருக்காதா? ஓ, சந்திரசேகர் சார் சொல்லிட்டாரு, நம்ம வந்து அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் ஒரு எண்டுக்கு போனா என்லைட்டன்மெண்ட்டையும் தாண்டி ஏதோ ஒன்று பார்த்துடலாம் போல அப்படின்னு வராதா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. ஓகேங்க. சரி, நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சரி, அப்ப இவங்க இவங்க சொல்றாங்க 100% வேணும்ன்றாரு, சொல்றாங்க 51% வேணும்னு சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இவங்க சொல்றாங்க 100% வேணும் அப்படிங்கிறது நீங்க எதை மீன் பண்றீங்க? இந்த பக்தி மார்க்கத்து. ஓகே, ராமகிருஷ்ணன் ஸோ ஐயா வந்து வேணும்ன்றாரு. அது 51%, 100% அது ஒருத்தர் சொல்றாங்க. Whatever it is, they are keeping a standard. புரியுது. அது அது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இன்டென்சிட்டின்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா, அந்த இன்டென்சிட்டி இஸ் த சர்ச் லெவல் இன்டென்சிட்டி. நான் ஒரு விஷயத்த போய் பார்த்து அதுக்கு ஏதோ ஒரு அவுட்கம் வரும்னு நினைச்சு அது வரல அப்படின்னும் போது அதை ட்ராப் பண்ணும்போது தான் புத்தர் மாதிரி வச்சுக்கோங்க, கையெறு நிலையோ இல்லை ஐயா மாதிரி கூட வச்சுக்கலாம், யார் மாதிரி. ஸோ அந்த லெவலுக்கு போன பிறகுதான் நம்ம அது கரெக்டா இல்லையான்னு சொல்ல முடியும். அது இல்லைன்னா எப்பவுமே மனசு வந்து ஒருவேளை நம்ம சரியா ட்ரை பண்ணலையோ, எல்லாருக்கும் தோன்ற மாதிரி நான் சரியா ட்ரை பண்ணலையோ, என் மெத்தட்ஸை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ, நான் ஏதோ ஒரு விஷயம் விடலையோன்னு இருக்கும். நாமளா ட்ரை பண்ணோம்னா அட்லீஸ்ட் நம்ம ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி நமக்குள்ளேயே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி இல்லை நான் இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன் ஆனாலும் வரல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு முடிவுக்கு வருவோம். அப்புறமா தான் இன்னொரு கருத்தையும் பார்ப்போம், இவர் இன்னும் டிஃப்ரெண்டா சொல்றாரு, ஆமா இல்ல அப்படிங்கிறதே டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இன்டென்சிட்டி தேவைதான், அந்த இன்டென்சிட்டிங்கிற அர்த்தத்துல. பட் வெறும் இந்த அனாலஜி கம்பேரிசன் மட்டும்தான் எனக்கு தெரியாது. அந்த 51% ஐயா சொல்ற மாதிரி அது கண்டிப்பா தேவை. அந்த இன்டென்சிட்டியை ஹிட் பண்ணல. நீங்களும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க பல டிஸ்கஷன்ல. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஜெயமணி ஐயெல்லாம்,
எல்கேஜி ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன தேவை, எம்பிபிஎஸ் படிக்கணும்னா தான் தேவை. அதனால நீங்க உடனே புரிஞ்சுக்கலாங்க. பட் நீங்க மட்டும் ஐ திங்க் கன்சிஸ்டண்டா என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த முயற்சியெல்லாம் ஐயாவும் அந்த புக்ல சொல்லியிருப்பாரு இல்லையா, 3 பாயிண்ட். ஒன் ஆஃப் த பாயிண்ட் வந்து நீங்க ஆன்மீகத்துல ஒரு அளவுக்கு பரிச்சயம் இருக்கணும், அப்புறம் ஓப்பன் மைண்டா இருக்கணும், ட்ராப் பண்ண. அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லுவீங்க. சில வருஷங்கள் நீங்க தேடி அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இதை கேட்டாதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இதோட மகிமை வந்து தெரியாது. ஓகே, இவர் ஏதோ சொல்றாருங்கிற மாதிரி. இப்போ அந்த இன்டென்சிட்டி தேவைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்டென்சிட்டி இல்லைன்னா நீங்க அங்க போகவே மாட்டீங்க. நீங்க இன்னமும் அது ரிவீல், அந்த 2 கருப்பு எலியை தான் நீங்க இன்னும் நீங்க அதையே முடிக்கலன்னு அர்த்தம். அதுலயே நீங்க வந்து ஓகே, இட்ஸ் நெவர் எண்டிங் கேம்ன்றதே நீங்க புரிஞ்சிக்காம அங்க போவீங்க. அது கண்டிப்பா தேவைதான், இல்லைன்னு சொல்ல. இந்த அனாலஜி மட்டும் தான் எனக்கு கன்ஃபியூஷன் ஆக்கிடுமோ அப்படின்னு ஒரு பயம். அவ்வளவுதான். இது மாதிரி அது எதுவாக இருந்தால் விட்டுருலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மேட்டர் என்னன்னா, தேர் கீப்பிங் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு யாருமே சொல்லலை. அந்த ஸ்டாண்டர்டுடைய வேரியேஷன்ஸ் இருக்குது. சில 100%, 51%, சம்திங் தேர் சேயிங். அது புரிஞ்சிட்டா போதும் நம்ம. ஸோ ஸ்டாண்டர்ட் இஸ் தேர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னா நீங்கள் ஸ்கூலிங் முடிச்சிருக்கணும், 10th பாஸ் ஆகிருக்கணும், +2 பாஸாக இருக்கணும், பிஎஸ்சி பாஸ் ஆகிருக்கணும், எம்எஸ்சி பாஸ் ஆகிருக்கணும், ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயோ ஹார்வர்ட்லேயோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்போ ஏதோ ஒரு ஸ்கேல் இருக்குல்ல. அப்படி இருக்க முடியாது. நீங்கள் நான் வந்து டாக்டரேட் முடிக்காம எம்எஸ்சியே அப்ளை பண்ணலாம், நான் இங்கே ஒரு புதுசாக ஏதோ ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணிருக்கலாம், அந்த பேப்பர் அங்கே கொடுத்துருக்கலாம், அதை பார்த்துட்டு கூட எனக்கு கிடைக்கலாம். பட் வாட் எவர் தே ஹேவ் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி என்லைட்மெண்ட்டுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு, மினிமம் கிரைட்டீரியா இருக்கு. அது ஒருத்தருக்கு வேரி ஆகுது. இப்போ ராமகிருஷ்ணன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரு 100% சொல்லுவாரு. இப்போ பகவத் ஐயா கிட்ட போட்டா 1% ஐயர்னுவாரு. அது என்ன, அது ஏதோ எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறாங்களே, யாருமே வந்து ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லலை. நானும் ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறேன். 10,000 hours நீங்க இந்த எஃபர்ட் போட்டால் தான் ஒரு ஃபீல்டில், அந்த ஃபீல்டில் நீ எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறோம். அண்ட் அதையும் மீறி நீங்க என்லைட் ஆனா ஆகும், நம்ம போய் தடுக்க போடல. நீ 38% போட்ட எப்படி என்லைட் ஆனா நம்ம கேஸ்லாம் போட போறது. அவங்க என்லைட் ஆக முடியலன்னு யாராவது கேட்கும் போது நீங்க செக் பண்ணுங்க, ஒரு வேளை இதுவா இருக்குமோன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்றோம். சரிதான். இல்ல நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் 10%ல ஆயிடுவேன்னா ஆனா சந்தோஷம் தான், என்னோட ஒன்றும் பிரச்சனை இருக்கு. இல்ல, இன்டெலிஜென்ஸ் 10%ல ஆனவங்க ஜேகே, ரமணர் அவங்க எல்லாம் அப்படி 10% கூட போனாம ஆனவங்க தானே. ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட பிரதரோட டெத் எக்ஸ்பீரியன்ஸ், ஜேகேக்கு ரமணரோட டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. 10% சொன்னேன். அதான் சொல்ல 10% கூட போடாமலேயே அவங்களுக்கு கிடைச்சு ஒரு ட்ராஜடி. ஜேகே வந்து அவரோட பிரதர் உயிரோடு இருப்பாருன்னு மைத்ரி சொன்னதா தான் சொல்லுவோம் இல்லையா. ஷிப்ல போயிட்டு இருந்தோம், அவர் இறந்த உடனே தான் அவரு அமைதியா உட்காந்துட்டு சமாதி நிலைக்கோ எந்த நிலைக்கும் போகாம அப்படியே தான் அவரு ஃபுல்லா இருந்ததாகவும், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்பீச் கொடுத்ததா சொல்லுவாங்க. அவரு எங்கேயோ ஷிப்ல போயிட்டு இருந்தப்போ, இல்ல உன் பிரதருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனா போற வழியிலேயே வந்து தகவல் வந்துருச்சு அவரோட பிரதர் இறந்துட்டாரு. அப்போ வந்து அவர் எந்த ஒரு அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைச்சு அவருக்கு தெரிஞ்ச மெடிடேஷன்லயோ எதுலயோ போகாம அந்த துக்கத்தோடயே உட்காந்துட்டேன் அப்படின்பா. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த கான்செப்ட் பண்றதா சொல்லுவாங்க. அதே மாதிரி ரமணரும் இல்லையா, அந்த ஒரு 14 இயர்ஸ்லயோ என்னவோ டெத்தை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் தெளிவான அவங்க 10% கூட எஃபெக்ட் போடாம ஒரு ஏதோ ஒரு ட்ராஜடி வழியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்க சொல்ற மாதிரி அதிக இன்டென்சிட்டி இருந்தாதான் புரிய வரும். நீங்க 10% எஃபர்ட் போடாம புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றீங்க. எனக்கு ஏதோ 200% போட்ட மாதிரி தெரியுது. மேபி அது தெரியல. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு காமெடியா ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் ரொம்ப பசியா இருப்பான், அவன் போயிட்டு அவங்ககிட்ட ₹1 தான் இருக்கும், வடை எவ்வளோன்னு கேட்பாங்க, ₹1 அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவான், எனக்கு நல்லா பசிக்குது, எத்தனை வடை சாப்பிட்டா பசி தீரும் அப்படின்னு கேட்பான் கடைக்காரனை பார்த்து. அவன் ஒரு மாதிரி பார்ப்பான், என்னடா வித்தியாசமா கேட்கலான்னு சொல்லிட்டு 10 வடை சாப்பிட்டா தான் பசி தீரும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் எனக்கு 10வது வடை கொடுங்க அப்படின்னு ₹1 கொடுப்பான். ஸோ 10வது வடையில தான் பசி தீர போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி போன 9 வடை கண்ணுக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி நீங்க அதை மிஸ்கால்குலேட் பண்றீங்களோன்னு தோணுது.
கரெக்ட். ஜேகே விஷயத்துல கரெக்ட். அவர் எல்லா இதையும் பண்ணிட்டு தான் அது நடந்தது. ரமணர் விஷயத்துல தான் எனக்கு தெரியல அவர் எதுவும் கத்துக்கிட்டாரா. தியோசபிக்கல் சொசைட்டி வந்து அவங்க வந்து ஒரு இன்கார்னேஷன் வரப்போறாங்க இந்த டைம்ல, இந்த மாதிரி பீரியட்ல, அது இந்த மாதிரி ரீஜன்ல, சவுத் இந்தியாலன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு அந்த ஆஸ்ட்ராலஜிக்கலா அவங்க ஏதோ இதெல்லாம் பார்ப்பாங்க. அதில் பார்த்து சயின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவங்க ஏதோ இந்தியான் சவுத் இந்தியான்னு தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. அப்போ ஐக்யூ யாரு இன்டெலிஜென்டான பர்சன் அப்படின்னு ஐக்யூ லெவல்லையே ஃபர்ஸ்ட் அந்த லெவலுக்கு தேடுறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டாண்டர்டே ஹை. ஸோ அந்த லெவல்லே தேடும் போதே ஃபியூ பீப்புள் தான் கிடைக்கிறாங்க, ஒரு 4-5% தான் கிடைக்கிறாங்க. அந்த 4-5% பிக்கப் பண்ணி அவங்களுக்கு சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ், பிலாசபி, ரிலிஜியன், தியாலஜி எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் படிக்கிறார் அந்த ஏஜ்ல. ஸோ அதுவே பயங்கரமான ஒரு ஒரு எல்லாராலையும் முடியாது. அந்த செலக்டட் ஃபியூ பீப்புளே அது ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அதில் அப்புறம் மிஞ்சிற 2-3 பேர் தான் அவங்க ஜேகேவும் அவங்க தம்பியும். அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணுறாரு. ஆஸ்ட்ரல் பாடி ட்ராவல்லாம் கூட பண்ணுறாரு அவர். ஸோ உடம்பை விட்டு போயிட்டு ட்ராவல்லாம் பண்ணி வர்றாரு. மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஓகே இவர் தான் வந்து வேர்ல்ட் லீடர், உலகத்தை வழிநடத்த போறவர், இவர் தான் இன்கார்னேஷன் சொல்லிட்டு நம்ம எல்லா ரிலிஜனையும் கூப்பிட்டு எல்லா கான்ஃபரன்ஸ்ல சொல்லணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணத்துக்கு கூப்பிடுறாங்க. ஸோ அப்படி கூடும்போது அந்த மீட்டிங்ல எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்குது. இவர் ஸ்டேஜுக்கு போறாரு. ஸ்டேஜுக்கு போயிட்டு நான் வந்து வேர்ல்ட் லீடர்லாம் கிடையாது, நான் வந்து உலகத்தை வழிநடத்தலாம் வரல, நான் என்லைட்லே ஆகலை அப்படின்னு அந்த அந்த கான்ஃபரன்ஸ்லேயே எல்லா இதுக்கும் சொல்லிட்டு வருவாரு. ஸோ இந்த அந்த இப்போ நான் என்ன வந்து யாராவது பாராட்டி யாராவது சொன்னாங்கன்னா அதில் பாதி தான் உண்மை இருக்கும், பாதி போயிருந்தா கூட அந்த தலையாட்டிப்பேன். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமா நான் பெரிய ஆள் தான், எனக்கு நான் ரொம்ப அறிவாளி தான் யாராவது சொன்னாங்கன்னா நான் தலையாட்டிப்பேன். ஸோ டினே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ என்ன வந்து யாராவது நீங்க தான் உலகத்தை வழிநடத்துக்கு வந்தீங்க, நீங்க தான் வேர்ல்ட் லீடர்னு சொன்னா அதை டினே பண்றதுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டியோட சீக்கிங்ல இருக்காரு ஜேகே. என்லைட்மெண்ட் அவர் என்ன நினைச்சிருக்காரோ அது இல்லைன்னு அவருக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கே தெரியாது, ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியுது. அது பப்ளிக்கா வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு. அதுவும் எப்போ சொல்றாங்கன்னா லட்சம் லட்சமா உங்களுக்கு பணம் வருது, உங்களுக்கு உங்களை உலகத்தோடைய லீடர் நீங்க தான் அப்படின்னும் போது, இன்கார்னேஷன் நீங்க தான் நெக்ஸ்ட் ஜீசஸோடைய இன்கார்னேஷன் சொல்லும் போது அது எவ்வளவு ஒரு கிளாமரஸான ஒரு விஷயம். ஸோ நம்ம விஸ்வாமித்ரர், மேனகா அதெல்லாம் பார்த்துருப்போம், ஊர்வசியா. ஸோ அந்த எதுக்குன்னா அந்த என்லைட் ஆகுது முன்னாடி மேனகா வருவாங்க, ஊர்வசிலாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு நீ மயங்காம இருக்கிறியான்னா அந்த ஆசிட் டெஸ்ட். ஸோ நான் முன்னாடி சொன்னல நம்மளுக்கு மேல நம்ம குழந்தைங்க இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மேலதான் நம்மளுடைய லஸ்ட் இருக்கும். ஸோ நீ லஸ்டையும் மேல நீ என்லைட்மெண்ட் வைக்கிறியான்னு தான் கொஸ்டின் அங்க. ஸோ அப்போ நீ மேனகாவுக்கு மயங்கிட்டீங்கன்னா உனக்கு என்லைட்மெண்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஜேகேக்கு முன்னாடி அந்த ஆசிட் டெஸ்ட் நடக்குது. அவர் வந்து நீ தான் இன்கார்னேஷன் சொல்றாங்க, நீ தான் வேர்ல்ட் லீடர்னு சொல்றாங்க. அவர் ஒன்றும் பஞ்சாயத்து அந்த இடத்த பிடிக்க ட்ரை பண்ணல, அவருக்கு ஆஃபர் பண்றாங்க. அந்த ஆஃபரை அவர் கீழே தள்ளி போடுறாரு. அது எப்படி நீங்க 10% சொல்றீங்கன்னு தெரியல. தட்ஸ் மோர் தென் 1000% எனக்கு தோணுது. இல்ல நீங்க சொன்ன கரெக்ட், 1000% தான் அவர் பண்ணார். ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அவர் மைத்ரேயி புத்தாவோட இதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டியில தான் அவர் லைஃப்ல டிராவல் பண்ணிருக்காரு. நாட் அந்த அவருடைய டெத் பையன் தம்பியோட டெத் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடியே அவர் 1000% இருக்காரு அந்த இன்டென்சிட்டியோட. அதுல ஒரு இன்சிடென்ட் இதுவாகும் போது அது கிளிக் ஆகுது, ஃப்ளவர் ஆகுது. அண்ட் அதே மாதிரிதான் ரமணருமே கூட எல்லாரும் இப்போ பயம் வந்து நம்ம படுத்துட்டே இருக்கிறோம், போர் அடிச்சாலே நம்ம எழுந்து போய் ஃபோன் பண்றோம், ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னடா பண்ணிட்டு அப்படின்னு நமக்கு ஏதோ வெட்டியே பேசினுக்கிறோம். அந்த ஒரு போர் அடிக்கிற ஒரு போர்டம்ன்ற ஃபீலிங்கை கூட நம்மளால பியர் பண்ண முடியல. அதுதான் 10%. அப்படின்ற போது ஒரு டெத்தே வருது. ஸோ டெத்துன்றது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அவர் எழுந்து போய் ஃபோன் நோண்டாம, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசாம ஓகே வரட்டும்னு இன்வைட் பண்றாருல, அப்பயோ 1000%ல இருக்காருன்னு அர்த்தம். கரெக்ட், இன்டென்சிட்டி கரெக்ட், ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கரெக்ட், ரெண்டுமே இன்டென்சிட்டி பர்சன்டேஜ். ஒருத்தர் எஃபர்ட் நிறைய போட்டிருக்காரு, ஜேகே லைஃப்ல எஃபர்ட் நிறைய இருந்திருக்கு. இன்னொருத்தர் வந்து அந்த சாக்ரிஃபைஸ்ன்னு கூட சொல்லிடலாம், இன்டென்சிட்டி, அக்செப்டன்ஸ் ஆஃப் டெத். ஓடி வச்சுங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வேர்ட். சாக்ரிஃபைஸ் ஓடி வச்சதுன்னா, ஏன்னா அது ரிலீஜியஸ் டெர்மினாலஜி, அது இடிச்சதுன்னா உங்களுக்கு இன்டென்சிட்டின்னு வச்சுங்க.
கரெக்ட், அருமையா சொன்னீங்க. ஸோ இப்போ பேசுனதுல இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் ஆன்சர் எக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சொல்லுங்கம்மா. சார் இன்னொரு சின்ன கொஸ்டின் கேட்குறேங்க சார். சொல்லுங்கம்மா. இப்போ வந்து நான் என்லைட்மெண்ட் ஆயிட்டேன் அப்படிங்கும் போது நான் இந்த கொஸ்டினே எனக்கு வராது, கரெக்டுங்களா? என்லைட்மெண்ட் பர்சனாக இருந்தால் இப்போ எனக்கு கொஸ்டின் இருக்காது. நானுங்கிற அகந்தை உருவழிதல் தான் என்லைட்மெண்ட்னு சொல்லிட்டு பகவான் ரமணர் சொல்றாரு இல்லைங்களாங்க சார்? அப்ப அந்த என்லைட்மெண்ட் ஆயிட்டேன்னா இப்ப நான் ஒவ்வொரு கொஸ்டினா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் இல்லைங்களா? அது இருக்காது, அப்படித்தானே சார்? என்லைட்மெண்ட் பர்சனுக்கு கொஸ்டின்ஸ் இருக்காது. நான் என்ன பண்ணேன், என்ன ஆகணும், இனி என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வராது தானேங்க சார்? அதானே என்லைட்மெண்ட்? நீங்க இது அது வருமா வராதான்லாம் நீங்க அப்படி அந்த ஆங்கிள் நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். உங்களுடைய லைஃப் ப்ராப்ளம் உங்களுக்காக நீங்க சார்ட் அவுட் பண்றீங்க. அது ரிலேஷன்ஷிப்ல ட்ரை பண்றீங்க. ரிலேஷன்ஷிப்ல ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா ரிலேட்டிவ்ஸும் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. நாம நினைக்கிற மாதிரி வெளி உலகத்துல நம்மளுக்கு சோஷியல் ரெஸ்பெக்ட் கிடைக்காது அப்படின்னு அந்த உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வெளி உலகத்தை தேடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் தேடுவீங்க. ஸோ ப்ராப்ளம் தான் மெயின். உங்களுக்கு உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்க பார்க்கணும். நீங்க கொஸ்டின் கேட்கறீங்க அதெல்லாம் irrelevant. என்ன அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சதா இல்லையா, அவ்வளவுதான் மேட்டர். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஐயா சொல்லுங்க கண்ணு. நன்றி ஐயா. ஜேகே ஐயாவை பத்தி அவங்களோட இன்டென்சிட்டியை பத்தி சொன்னதுக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா இருந்தது. அதாவது நம்ம ஒரு ரெஸ்ட்லெஸ் ஸ்டேட்லயே இருக்கிறோம். எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம், அப்படியே ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் இருக்குது. கடைசி நம்ம மைண்டை நம்ம டவுட் பண்ணுறோம். நம்ம மைண்டை நம்ம டவுட் பண்ணி அதுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. ஸோ அந்த இன்டென்சிட்டின்றது வந்து நமக்கு எதுலேயுமே அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல. கடைசி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் தான் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது அப்படின்றத எடுத்துக்கலாமா ஐயா? ஓகே. நன்றி ஐயா. ஜேகே பத்தி சொன்னோம், ரமணர் பத்தி சொன்னோம், எவ்வளவு இன்டென்ஸா இருந்தாங்க. இப்ப நம்ம பகவத்தையா கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் 40 years ஆஃப் எஃபர்ட் போட்டிருக்காரு. அந்த ஆன்மீக தேடலுக்காக அவர் சரியா வேலைக்கு போகல, சரியா ஃபேமிலியை கவனிச்சிக்கல. அதையும் மீறி அவர் ஆன்மீக தேடல இருந்திருக்காரு. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுல யாருக்குமே கிடைக்காத அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளோ இன்டென்ஸா அது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும் போது அந்த இன்டென்சிட்டியோட அவர் உள்வாங்கியிருக்காரு. அவர் தான் தான் பிரம்மன் நினைக்கும் போது அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் வந்திருக்கு, ஆனந்த பரவசம் வந்திருக்கு. அப்புறம் ஆனந்த பரவசத்தையே கீழே போடுறாரு. ஸோ நம்மளுக்கு 1 கோடி ரூபாய் அடிச்சது, அந்த 1 கோடி ரூபாயே அது கீழே போடுறாரு. ஸோ அது போட்டப்பதான் என்லைட்மெண்ட் வருது. ஸோ எவ்வளவு இன்டென்ஸா இருந்திருக்காரு. ஸோ அவரு கேஷுவலா ஒரு 1% அதிகமா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவருடைய ஸ்டாண்டர்ட் 1% நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. ஸோ அது நம்ம நினைச்சோம் அவரோட நம்ம பயங்கர இன்டென்ஸா இருக்கிறோம். அவர் போட்டதை விட ஒரு பாதி போட்டா போதும்னு நினைக்கிறோம் நம்ம. சரி, இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட்ல ஒரு லெஜண்ட்னா அவரு கேஷுவலா சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, பால் வந்து அவுட் சைடு தி ஆஃப் ஸ்டம்ப் போச்சுன்னா நீங்க அப்படியே ஜஸ்ட் கிளைட் பண்ணி விடுங்க, டச் பண்ணா போதும் பின்னாடி போயிடும் அப்படின்னு சொல்றாருன்னா அது ஃபேக்ட். ஆனா ஆமா, அது ஃபேக்ட் தான். பால் வந்து நீங்க பேட்ஸ்மேனா நிக்கிறீங்க, பிச் ஆகி போகும்போது அதை அப்படி ஜஸ்ட் டச் பண்ணா போதும் அப்படியே கிளைட் ஆகி போயிடும் அப்படின்னு ஃபேக்ட் தான். பட் பிரச்சனை என்னன்னா அங்கிருந்து ஷோயிப் பக்தரோ இல்ல மெக்ராத்தோ ஓடிட்டு வரும்போது அவ்வளவு ஃபாஸ்டா ஓடும் போது எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. ஃபர்ஸ்ட் பேட்டை ஸ்ட்ரைட்டா பிடிச்சி நிக்க முடியல என்னால.
அவன் பால் எப்போ போடுறான், இது எப்போ பிச் ஆகுது, எப்போ பின்னாடி போதே தெரியல கீப்பர் கிட்ட. ஸோ அதுதான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் ஒருத்தர் ஃபாஸ்ட் bowling போட்டார். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்ணும்போது அப்படிதான் பார்த்தேன். அவர் ஓடி வர பார்த்த உடனே எனக்கு அப்படியே கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, நான் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிடணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்டேன் அவுட் ஆகணும்ட்டு. ஏன்னா 6 பால்லாம் தாங்க முடியாது. ஸோ ஓடி வந்து போடுறாரு, பிச் ஆகுதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் பால் எப்படி பின்னாடி போச்சுன்னு தெரியல. நான் அவுட் ஆயிடுச்சான்னு சந்தோஷத்துல ஸ்டெம்பை பாரு, அவுட் ஆகல. ஐயோ, 2வது பால் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு திருப்பி பாரு, திருப்பி பால் எடுத்து பின்னாடி நடந்து போறாரு. திருப்பி தபன்னு ஓடியாரு. அவர் வந்து பிச் ஆகுதுன்னு தெரியுது, அவுட் ஆயிட்டார் 2வது பால். சந்தோஷமா வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுலர் ஓடி வர தெரியணும், அவர் ரிலீஸ் பண்ண தெரியணும், அப்புறம் பிச் ஆகுது தெரியணும். பிச் ஆகுது தாண்டி ஆஃப் சைட்ல போகுது, அதுக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் நீ அதை கிளைட் பண்ணுவீங்க, டச் பண்ணி விட்டா போதும். ஆக்சுவலா பார்த்தா டெண்டுல்கர் சொல்றது கரெக்ட் தான். பால் பிச் ஆகி வெளியே போச்சுன்னா டச் பண்ணி விட்டா போதும்பா, அது வெளியே போயிடும் அப்படின்ற ஃபேக்ட் தான். ஆனா எனக்கு பால் பிச் ஆகுதுன்னு தெரியல, அது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகுதுன்னு தெரியல, நான் எப்படி அதை டச் பண்ணுவேன்? ஸோ ஆனால் டெண்டுல்கர் அவருடைய ஸ்டாண்டர்ட் வந்து அப்படி இருக்கு. ஏன்னா அவருக்கு எல்லா பாலுமே ஃபுட்பால் மாதிரி தெரியும் அவருக்கு. ஏன்னா 16 வயசுல இருந்து அவர் ஆடுறாரு. ஆடும்போது அவர் பாலே ஃபுட்பால் சைஸ்ல தெரியும். அது அவர் பாலருக்கு வந்து ஷைனிங் சைடு லெஃப்ட் சைட்ல இருக்கா, ஷைனிங் ரைட் சைட்ல இருக்கா, அது பிச் ஆகுது தெரியும். பிச் ஆகி பால் மூவ்மெண்ட் தெரியும். மூவ்மெண்ட் வரும்போது பேட் எடுத்துமே லைட்டா டச் பண்ணுவார். ஸோ அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குமா, அந்த ரிசீவிங் ஸ்டாண்டர்ட்ல இருக்குமா, நம்ம செக் பண்ணிக்கணும்னு தோணும். சார் என்லைட்மெண்ட்க்கு இதே மாதிரி செக் பண்ணிக்க என்ன ஃபேக்ட் ஏதாவது இருக்காங்க சார்? என்னமா கேட்குறீங்க? இப்போ என்லைட்மெண்ட் டெண்டுல்கருக்கு இதே மாதிரி நம்ம என்லைட்மெண்ட்டுக்காக நம்ம என்ன நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டுங்க சார். நம்ம அது மாதிரி இதுக்கு என்ன ஃபேக்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுங்க சார். அதான் உங்களுக்கே தெரியுமா, நீங்க உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுனே நீங்க ஒரு பெருமூச்சு விடுவீங்கல்ல. இப்போ வீடு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தீங்க, வீடு வாங்கிட்டீங்க. வீடு வாங்கிட்டு அப்பாடான்னு போய் சொந்த வீடுப்பா அப்படின்னு சொல்லி இது என்னாலும் என் வீடுன்னு படுப்பீங்கல்ல. அப்போ வந்து நீங்க சொந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா கேள்வி எப்படி எனக்கு புரியும்லாம் கேட்க மாட்டீங்கல்ல. கரெக்டுங்க சார். பிரச்சனை இல்லாதவங்களுக்கு பிரச்சனைலாம் பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும், அதை விட்டுருங்க. என்லைட்மெண்ட் தேவை இல்லைங்களா? தேவைதான், பட் அவங்க அந்த இன்னும் அந்த கேம் விளையாட ஆரம்பிக்கல. ஓகே இப்போ வீடே வாங்கணும்னு நினைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே அப்போ அந்த கேம்க்கே அவங்க வரல. இன்னும் அவங்க வாடகை வீடே போதும்னு நினைக்கிறாங்க. அவங்க நீ சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது தான் லேண்ட் எங்க வாங்கலாம், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வாங்கலாம், அந்த சொந்த எவ்வளவு செலவாகும் ஸ்கொயர் ஃபீட்லாம் அவங்க யோசிக்கணும்ல. அதுக்கப்புறம் அந்த சர்ச் ஆரம்பிச்சு சொந்த வீட்டுல படுக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்ல. ஓகே நீங்க உள்ள சைக்காலஜிக்கல் ஹோம் ஒன்று கண்டுபிடிப்பீங்க. ஓஹோ, இதுதான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பீங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. அதை கண்டுபிடிச்ச அப்புறம் உங்களுக்கு மற்ற சொன்ன போது தான் தெரியும், அடப்பா இந்த வீட்டுக்காக இப்படி வழி சொன்னீங்க, சுத்தி சுத்த விட்டீங்க அப்படின்லாம் கோவம் கூட வரும். அப்புறம் நீங்க அவங்களுக்கு வழி காட்டும் போது தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது. ஒரு சின்ன விஷயம் இப்படி இது இப்படியே வரலாமே, ஏன் இப்படி சொன்னா அப்படி போயிட்டு இருக்காங்க, அப்படி சொன்னா இப்படி போறாங்க அப்படின்லாம் குழப்பம் வரும். அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்றாங்க. பையாக்கும் சுத்தி வந்து வந்துட்டாரு. இப்போ அவர் ஏதோ வழி காட்டுறாரு. அவர் மூலமா அவர் சொல்ற வழியை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா அது நம்ம எல்லா ஹியூமனிட்டிக்கும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே தேங்க்யூ. ஐயா, சொல்லுங்க சார். இத ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதையில சொல்லியிருந்தாருங்கய்யா. அதாவது சில பேர் என்லைட்மெண்ட் தேவை அப்படின்றதையே ரியலைஸ் பண்ணாம இருக்கிறாங்க, இருந்தாலும் ஜாலியா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு கதை சொன்னாரு. அதாவது ஆஹ், மீனவரோட வலைக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆனா நம்ம வலைக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படின்றது தெரியாம சில மீன்கள் கிடையாது, பல மீன்கள் வந்து அந்த வலையை பிடிச்சிக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அழிஞ்சிட்டு தெரியுது. சில மீன்கள் வந்து வலைக்குள்ளேயே தன்னை சேத்துக்குள்ள புதைச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஜாலியா இருக்கு. ஆனா ஒரு சில மீன்களுக்கு தான் விவரம் தெரியுது. மீனவன் வலையை போட்டுட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்க போறான், வலையை இழுக்க போறான்,
அதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு. அது என்ன, நம்ம வாழ்நாள் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம இறந்துருவோம். மரணம்ன்றது வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஞானம் அடையணும். அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், அந்த அஜிடேஷன், யாரு அந்த கண்டிஷனை ரியலைஸ் பண்றாங்களோ அவங்க என்லைட்மெண்ட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் அந்த வலையிலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையில சொல்லியிருப்பாருங்க. அதை பதிவு பண்ணுங்க. கரெக்ட் எக்ஸாம்பிள் வருது ஆக்டர். அண்ட் சரி, நம்மளும் முதல்ல அப்படி அந்த வலைக்குள்ள தான் இருந்தோம், ஒரு மீனா இருந்தோம், மாட்டிட்டு இருந்தேன் தெரியாம நல்லா சந்தோஷமா தான் இருந்தோம் உள்ள. அப்புறம் தான் வலை சுத்தி நம்மளுக்கு வலை இருக்குன்னே புரிஞ்சுது. அப்புறம் எப்படி வெளியே வர்றதுன்னு, வலை இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு, இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அது அப்புறம் வெளியே வர ட்ரை பண்ணும்போது வெளியே வர தெரியல, முடியல. அப்புறம் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து வலைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற நிறைய மீனுக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லல. அதுல யாரு வெளியே வரணும்னு ஆசைப்படுறவங்களும் நம்ம சொல்றோம். அதுல உள்ளே எல்லாரும் போயிட்டு டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணக்கூடாது. நீ வந்து வலைக்குள்ள சுத்தி வலை இருக்குது டைட்டா, அவனை போய் தேவையெல்லாம் பயம் போத்திக்கிட்டு வலைக்குள்ள வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க ஹெல்ப் பண்ணதே கஷ்டமா இருக்கு. வலைக்குள்ள இருக்கிறவங்க எதுக்கு நம்ம கவலைப்படணும், டிஸ்டர்ப் பண்ணணும்? ஸோ அதனால நம்ம அதை மறந்துடலாம். இப்போ எப்படி வெளியே வர தெரியல, இப்படி போனா அப்படி இடிச்சுட்டு, அங்க போனா இப்படி முடியல, எப்படி வெளியே வருதுன்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கே நம்மளால ஹெல்ப் பண்ண முடியல. அவங்க வந்து வேற ஏதோ ஒரு எங்களுக்கு முன்னாடி இருந்த மீன் இப்படி இந்த பக்கம் போனா வரும்னு சொன்னாங்க, அந்த வழியில போயிட்டு இருக்கோம், நீ புதுசா ஒரு வழி சொல்ற அப்படின்னு நம்ம கிட்டே சண்டை வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி தேடல இருக்கவங்களுக்கே நம்ம ஹெல்ப் பண்ண முடியல. தேடல இல்லாதவங்க பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒரு கேள்வி. இப்போ சில பேர் வந்து இந்த விஷயங்கள் பண்ணாம, சொல்லுங்க. கேட்கலாமா? சில பேர் வந்து ஏத்திஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், கடவுள். சில பேர் இதெல்லாம் பண்ணாமலேயே நார்மலா இருக்கவங்களும் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நான் இந்த ஸ்பிரிச்சுவல் நீட்ஸை போகணும், ஏத்திஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த எந்த பாத்துமே போகல. ஆனா வந்து நம்மளும் என்ன சொல்றோம், என்லைட்மெண்ட் வந்து உங்க லைஃப்ல வந்து பெட்டரா நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, இது வாழறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு. அது நேச்சுரலாவே சில பேர் வந்து அதை ஹேண்டில் பண்றாங்க இல்லையா. யாருன்னு என்னால சொல்ல முடியல. சில பேரை பார்க்குறோம், ரொம்ப ஈஸியாவே வந்து விஷயங்களை எடுத்துட்டு போறவங்களா இருப்பாங்க. காமராஜர் எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் பார்க்கும்போது அப்படி தெரியுது கம்போஷர், பட் எனக்கு தெரியல. அதனால அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு மெட்டபரிக்கல். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்களே, இந்த இன்டென்சிட்டியில போகணும், இல்லை ஸ்பிரிச்சுவல் கேம், இப்போ இந்த வெள்ளை எலி கருப்பு எலி அப்படிலாம் இல்லாம நேச்சுரலாவே இப்படி வாழறது, எவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிறது, மைண்ட்ல எடுத்துக்காம டேக் இட் ஈஸி லைஃப். சில பேர் இருப்பாங்க, மைண்ட்ல எல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணிக்காம போவாங்க, பார்த்துருக்கேன். நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸா கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன், இல்லை நார்மலா நம்ம ஆஃபீஸ்ல இருக்கவங்களும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது அவங்க எப்படி வந்து அது அவங்க கரெக்டாகவே திங்க் பண்ணுறாங்களா, ராங் டர்ன் எடுக்காம, எப்படி அது சில பேருக்கு மட்டும் அது சாத்தியமாகுது? ஏன் இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ்ல போய் அதை தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த விஷயம் தானாவே அமையுது அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வரும். ஏதாவது ராங்கா நம்ம பண்றோமா, ஓவரா அசியூம் பண்ணி போய் எண்டுக்கு போறோமா? அவங்களாம் எப்படி சர்வசாதாரணமா டேக் இட் ஈஸில இருக்காங்க அப்படின்னு சில பேரை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. நம்ம கான்செப்ட்ஸே தான் சொல்லுவாங்க, ஆனா கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க சொல்றது அதுதான் அகம்புறத்தை பத்தி. நம்ம வந்து நம்ம அந்த 3 லேயர் ஆஃப் பிரெயின் இருக்கு. ரெப்டிலியன் பிரெயின், மேமல் பிரெயின், பிஎஃப்சி இருக்கு. ஸோ 3 லெவல்ல பிரெயின் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து திங்கிங் மைண்ட் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த என்லைட்மெண்ட் பிரச்சனை, மைண்ட் பிரச்சனை எல்லாமே வருது நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு நேச்சுரல் டெண்டன்சி என்னன்னா ஃபால் பேக் ஆயிடலாம். ஸோ ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு ட்ரை பண்ணும் மைண்டு. ஸோ ஏன்னா மனுஷனா பிறக்கலாம், மனுஷனுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனையே இருக்காதுல்ல, நம்ம மிருகமாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ நம்ம அனிமல்ல இருந்து ஹியூமன் ஆயிட்டோம். இப்போ ஹியூமன்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்தா அது டிவைன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணா அடுத்த ஸ்டேஜுக்கு போக ட்ரை பண்றது கஷ்டம். அப்போ நேச்சுரல் டெண்டன்சி என்னன்னா அது ஃபால் பேக் ஆயிடும். அதனால தான் நம்மளுக்கு ஏதோ மைண்ட்ல வந்து
நம்ம சைல்ட்ஹுட் மேல, நம்மளுடைய பழங்காலத்து மேல ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அன்கான்சியஸ் அந்த நாஸ்டாலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும். அது ஏன்னா நம்ம வந்து பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்டேஜ்ல இருந்தோம். அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு திங்கிங் மைண்டுக்கு வரும்போது, அங்க பிரச்சனை வரும்போது நம்ம அதை விட்டுட்டு போயிடலாமே அப்படின்ற நேச்சுரல் டெண்டன்சி தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி பீப்புள் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இங்க கோயிங் ஃபார்வர்டு வந்து டிஃபிகல்ட்டி. ஏன்னா அது என்னன்னே தெரியல, டெஸ்டினேஷனும் தெரியல, பாத்தும் தெரியல. ஸோ அது இருக்குதா இல்லையானு தெரியல, நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோம்னு தெரியல, இல்லை மற்றவங்களாம் பொய் சொல்றாங்களான்னு தெரியல. ஸோ அதனால இது தெரிஞ்சது, ஏற்கனவே ஃபால் பேக் ஆயிடலாம், நம்ம ஸ்கூல் பையன் மாதிரி ஆயிடுவோம், இல்லை நம்ம பழைய காலத்து மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனையா இருக்காது அப்படின்ற மாதிரி ஃபால் பேக்ல அந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம பார்த்து நம்ம அட்மையர் பண்றோமான்னு தெரியல. ஸோ அது ஒரு ரீசனா இருக்கலாம். ரெண்டாவது ரீசன், நிஜமாவே சில பேர் அந்த மாதிரி நேச்சுரலா நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல, ஏன்னா அது நேச்சுரலா அவங்க இருக்காங்க. நம்ம நேச்சுரலா அப்படி இருக்கு இல்லை இல்லை. அப்போ நேச்சுரலா இருக்க ட்ரை பண்ணுறது அன்நேச்சுரல் தானே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே வழி மேலே போகிறது தான். யூ கான் கோ பேக் டு யுவர் மதர்ஸ் ஹோம். அங்கே போனால் பிரச்சனையே கிடையாது. பட் தேர் இஸ் நோ அதர் வே. ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், யூ ஹேவ் டு க்ரோ அன் அடல்ட். ஓகே. ஏன்னா ஒரு ஜேகே ஒரு விஷயம் சொல்லுவார் டிஸ்கஷன்ல, சம்வேர் மேன் ஹஸ் டேக்கன் அ ராங் டர்ன். அதாவது நார்த் நம்ம வந்து வெளியில என்ன செய்ய ஆரம்பிச்சோமோ அதை உள்ள செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வெளியில மாஸ்டர் பண்ணிட்டதுனால உள்ள பண்றோம். இப்போ இந்த இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த ராங் டர்னே எடுக்கல, கரெக்டாவே இருக்காங்க. எப்படி இது படைப்புலேயே அப்படியே பயாலஜிக்கலா வந்திருக்கா இவங்க மட்டும் அப்படின்ற கேள்வி வரும். பட் ஓகே, உங்க ஆன்சர் கரெக்ட். பட் ஆனால் அந்த அந்த மாதிரி ஃபால் பேக் பண்ணவங்களை பத்தி சொல்ல, செகண்ட் ஆப்ஷன் நேச்சுரலாவே இருக்கும். தெரியல, நேச்சுரலா இருந்தாலும் அது நேச்சுரலா இருக்கு, அவ்வளவுதான். யூ கான்ட் டு எனிதிங் அபௌட் ஆமா, நேச்சர். ஏன்னா சில பேர் நல்லா படிச்சு நல்ல ஒரு இதுல இருக்கவங்களே ஏத்திஸ்ட் பார்த்துருக்கேன், கூலா இருப்பாங்க. அவ்வளவுதான். அது வந்து நம்ம ஃபியூ இன்னும் ஒரு கேள்வி, அவங்கள பார்த்து நம்ம காப்பி. இன்னொரு கேள்வி, ஒரே ஒரு செஷன்ல மட்டும்தான் அவர் இதை பத்தி பேசியிருக்காரு. ரொம்ப ஷையாவும் யோசிச்சுதான் பேசியிருக்காரு ஜேகே, டேவிட் பாமோட. அவருக்கு வந்து ஒரு முறை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டதை சொல்லுவாரு. அப்போ வந்து இந்த எனர்ஜி வந்து கிரவுண்ட் ஃப்ரம் வேர் இட் ப்ளூம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு நடந்ததே அவரு டிஸ்கிரைப் பண்ணுவார். ஒரு மார்னிங் என்ன ஆச்சு, எழுந்து வந்தேன் அப்படின்னு. இன்லைட்மென்ட் பத்தி அவர் இன்சைட் பத்தி சொல்ற. கேக்குதா? கேட்கலையா? கேக்குதா? கேட்கலையா? கேட்கலையா? இப்ப கேக்குதுங்களா? கண்ணன், உங்களுக்கு கேக்குதா? ஐயா, நீங்க முன்னாடி பேசுனது எல்லாமே பிரேக் ஆயிடுச்சுங்கய்யா. ஜேகே இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. கேக்குதா? இப்ப சரி, கேக்குதுங்க. ஓகே. ஏன்னா எனக்கு சந்திரசேகர் ஏதோ சொன்னாரு, அது எனக்கு கேட்கல. ஓகே, அப்ப என் நெட்வொர்க் தான் ப்ராப்ளம். சரி, இப்ப சொல்றேன். ஜேகே வந்து ஒரே ஒரு டாக்ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஐயா சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி இல்லை, அவருக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து அவரு அது அது ஒரு கொஞ்சம் பெருசா போகும். அதுல வந்து எண்ட்ல அவர் சொல்லுவாரு, எங்க இருந்து இந்த எனர்ஜி எல்லாம் வருதுன்னா, த கிரவுண்ட் ஃப்ரம் வேர் இட் ப்ளூம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்போ எல்லாத்தையும் தெளிவா வெறும் நம்ம அகம்புறம் மனசை டீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு இருந்தவர், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எசிடேஷனோட தான் சொல்லுவாரு. ஓகே, அவர் வந்து இதை ப்ராபகேட் பண்ணுங்கிறதுக்கு அவரும் வந்து இதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு, அப்படி ஆன்மா அந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாரு. அது எனக்கு எப்பவுமே கொஸ்டினா இருக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதோட நிறுத்தி போனேன், ஏன் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி அவர் சொன்னாரு அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ இதை தாண்டி ஏதோ ட்ரூத் வந்து அவரு ஃபீல் பண்ணியிருக்காரோ, ஒரு மாஸ் எனர்ஜி மாதிரி வச்சு நமக்கு வர எனர்ஜி எல்லாமே அந்த கிரவுண்ட்ல இருந்து தான் வருதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதான் சொல்லுவாரு. அப்போ எனக்கு தோணுச்சு இதை தாண்டியோ ஒரு விஷயத்த அவரு ரிலீஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு. அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசினது இல்லை. நாம என்லைட்மெண்ட் தாண்டி எதுவும் இல்லை, போக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றோம். ஐ மீன், இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை அப்படி. அதுக்கப்புறம் தேடல்னு ஒண்ணுமே கிடையாது. கடவுள் இருக்காரா, பிரம்மம் இருக்காரா, மோஷம்னு ஒரு இடம் இருக்கா, இல்ல ஒன்னஸா, மாஸ் எனர்ஜியா, பிரம்மனா, இப்படிலாம் நம்ம எதையும் சஜஸ்ட் பண்றது இல்லை இல்லையா? சரிங்க, உங்க கேள்வி என்னன்னு எனக்கு கரெக்டா புரியல. அந்த அந்த தேடலை நோக்கி அவர் போனதுனால இப்ப நம்ம எல்லாருக்கும் சொல்றோம் இல்லையா, இதுக்கப்புறம் தாண்டி போகாதீங்க.
ஸோ ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கா, அப்படி அப்படி ஒண்ணு இருக்குமா, அப்படி அந்த மாதிரியான ஒரு தேடலும் இருக்குமா அப்படின்னு சரி, அதை தாண்டி நம்ம என்ன இருக்கும் தேடலை நினைக்கிறேன்? நிறுத்திக்கோன்னு சொல்றோம். இல்ல இருக்கோ இல்லைன்னு எனக்கு தெரியல, பட் அவர் சொன்னதுனால நான் அது உங்களோட பர்செப்ஷன் என்ன அப்படி. தெரியல, அவர் என்ன மீன் பண்ணாருன்னு எனக்கு இன்னும் சரியா விளங்கல. நீங்க ஓகே, நான் வேணா அந்த வீடியோ கண்டுபிடிச்சு உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் அனுப்புறேன். என்ன கேட்க ட்ரை பண்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. இதை தாண்டி ஏதாவது இருக்கா ட்ரூத் அப்படின்னு? இந்த நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் இல்லையா, பிரம்மனோ பிரபஞ்சமோ இல்ல எப்படி இப்ப எனர்ஜி வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம தாண்ட வைக்குது 20 அடியை தாண்ட, அது ஏதோ ஒரு நம்ம தாண்டி போவ. நீங்க பிரம்மன் பேசுறீங்களா? இருக்கு. கேட்கல நான் பேசுறது. உங்களுடைய கேள்வி வந்து சொல்லணும்னா பிரம்மன் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்கன்னு கேட்கிறேன். அது பிரம்மனா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸ் இருக்கா, அது வந்துதான் நமக்கெல்லாம் வந்து எனர்ஜி ஒவ்வொரு டேர்ம் நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. எனர்ஜி சோர்ஸ்ன்றீங்க, அது ட்ரெடிஷ்னலாக பிரம்மன், சில பேர் ஆத்மன், சில பேர் கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுதான் நம்ம டீல் பண்ணுவோம்ல. நம்ம அது பர்மனன்ட் ஸ்டேட்னு அன்னைக்கு சொன்னோம். நம்ம அது இருக்குன்னா நம்ம இன்சர்ட் பண்றோம் அன்னைக்கு சொன்னோம். பிரம்மன் தான் சொல்லுது. வேதாந்தாவை பத்தி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு பிரம்மன் ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, அதை இன்ஃபர் தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுதான் இருக்குதே, வேதாந்தா சொல்றபடியே இருக்குதே, நம்மளும் இருக்குன்னு தான் சொல்றோம், நம்ம இல்லைன்னு சொல்லலையா. நம்ம நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்றீங்களா, இருக்குதா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு அந்த கேட்குறீங்களா? மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்புறமா அனுப்புறேன். அதுல வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி சொல்லுவாரு. அதனாலதான், ஏன்னா நமக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, இன்ஃபர் பண்ண முடியுங்கிறது நம்ம கிளியரா இருக்கு. அதனால எனக்கு ஒரு குழப்பம். இல்ல, அந்த குழம்புக்கு என்ன இருக்குன்றேன். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னா அது ஒரு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஓகே, அப்படி பிரம்மன் சொன்னா தப்பா நம்பாதவர் இல்லையா, ஒரு ஸ்பிரிச்சுவலியே நம்பாதவர் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ஆத்மன் கடவுள் இதை எந்த விஷயத்தையும் நம்பாத ஒரு ஆள் இல்லையா. இது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி நம்ம ஐயா இந்த விஷயங்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி டோட்டலா அவர் வந்து வேதாந்தா எல்லா விஷயத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவார். இப்படி சொன்னாரு, ஐயா இப்படி சொன்னாரு, இது நீங்க பர்சனாலிட்டியோட சொன்ன வேர்ட்ஸை வச்சு நீங்க டீல் பண்றீங்க. நீங்க பிரின்சிபல்ஸோட அப்பதான் உங்களுக்கு கரெக்ட் கிடைக்கும். ஏன்னா ஜேகே என்ன சொன்னாரு, அவர் சொல்லும் போது கரெக்டா எழுதுனாங்களா இல்லையான்னு தெரியாது. நீங்க அப்படி போனீங்கன்னா ஜேகே என்ன சொன்னாரு, ஐயா இப்படி சொன்னாரு, அப்ப நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, இது வந்து ஒரு வீடியோ, அவரே டைரக்ட் ஓகே, பேசுற வீடியோ. வாட் எவர் இட் இஸ், அவர் என்ன நினைச்சுன்னு அவர் சொன்னாருன்னு தெரியாது. அவர் எதுவும் நினைச்சிருப்பாரு, அதை சொல்லியிருப்பாரு, அதுவே கரெக்டா இருந்துச்சுன்னு தெரியாது. அது அவர் சொன்ன வேர்ட்ஸை நீங்க கேட்கும் போது நீங்க என்ன இமேஜின் பண்றீங்கன்னு தெரியாது. நீங்க போனீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஜேகே இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னா நீங்க அப்ப இது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ இல்ல நீங்க இதை தாண்டி ஒண்ணு இருக்குமா? இல்ல, நம்ம அதை இன்ஃபர் பண்ண முடியும், அதோட நிறுத்திக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பர்மனன்ட் ஸ்டேட் ஒன்று இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பர்மனன்ட் ஸ்டேட். பர்மனன்ட் ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பர்மனன்ட் ஸ்டேட்டை இன்ஃபர் பண்ண முடியும்னா இன்ஃபர் தான் பண்ண முடியும். இது 3 லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு எந்த லெவல்ல கொஸ்டின் இருக்கு இப்போ வந்து நீங்க செகண்ட் லெவல்ல பர்மனன்ட் ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு வேதாந்தா சொல்லுது. ஆனா ஜேகே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இல்ல, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொன்னதா சொல்ல, அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு அதுவாதான், அதுதானோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணன்னு சொல்ற அந்த அது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, அது ஓகே, உங்களை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ ஜேகே வந்து பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா சொல்றாரு, ஏதோ ஹையர் சோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி சொல்றாரு அப்படின் போது அப்போ அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். உலகம் வந்து தட்டன்னு சொல்றாங்கல்ல, அப்போ அது உலகம் உருண்டன்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த இது கொடுத்தாச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க அதை வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துங்க. பிரின்சிபல்ஸ் தான் மெயின். ஃபர்ஸ்ட் பிரின்சிபலே டவுட் இருந்தால் பிரின்சிபலை நீங்க ஆர்கியூ பண்ணுங்க. நீங்க மாஸ்டர்ஸோட ஆர்கியூ பண்ணக்கூடாது. நீங்க பிரின்சிபல்ஸை நீங்க செப்பரேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்ப திடீர்னு கேட்பீங்க, நிசர்கதத்தா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அப்போ அது இடிகாரன் இருக்கும்.
ஸோ வேற யாருக்காவது நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாம் பொறுமையாக கேட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி.